ராஜபக்ச யுகத்தில் கோலோச்சிய 2 அதிகாரமிக்க நபர்களினுடைய இன்றைய நிலையை இந்த பதிவில் பேசலாம். இன்று ஆகஸ்ட் 1ஆம் திகதி சனிக்கிழமை. நண்பர்களே, இந்த யூடியூப் சேனலுக்கு புதிய ஒருவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எமது வாட்ஸ்அப் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அவன்கார்ட் நிறுவனத்தினுடைய தலைவர் நிசாங்க சேனாதிபதி சில வருடங்களுக்கு முன்பு சவால் விட்டார். මතක තියාගන්න අනුරකුමාර මම බස්සනවා 100කට නෙමෙයි පාර්ලිමේන්තුවේ එකෙක්වත් නැති වෙන්න. ඒකට මම වෙන වියදම් කරලා තියෙනවා. මොකද අනුරකුමාරලා අපෙන් 7 පාරක් ගුටි කාලා තියෙනවා. අනුරකුමාර ගෙදර ඇරීම තමයි අවන්ගාர்ட் එකේ එකම අභිප්‍රාயம். அதை சவால் என்று சொல்வதை விட மிரட்டல் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு வார்த்தைகளில் வெப்பமும் அமிலமும் பரவி இருந்தன. இன்று 3 பேருடன் இருக்கும் அனுரகுமார திசாநாயக்கவின் கட்சியின் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை நான் அடுத்த தடவை வெறும் 0 மாற்றுவேன். அனுரகுமாரவை அரசியல் அரங்கில் இருந்து முற்றாக துடைத்தெறிவது ஒன்றுதான் எனது குறிக்கோள். இதற்கு நான் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய தயார். அனுரகுமாரவின் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்னிடம் 7-8 தடவை அடி வாங்கி இருக்கிறார்கள். அனுரகுமாரவை வீட்டுக்கு அனுப்புவதுதான் அவன்கார்டின் ஒரே ஒரு அபிலாஷையாக இனிமேல் இருக்கப் போகிறது. இவர்கள் மெக்சிகோவில் இருக்கும் போதை கும்பல் போன்றவர்கள். இவர்களுக்கு வெளிநாடுகளில் எல்லாம் சொத்துக்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் பற்றி நான் இவர்களோடு விவாதம் செய்ய தயார். இவர்களை என்ன செய்ய போகிறேன் என்று மட்டும் பாருங்கள். இது ஊடக மைக்குகளுக்கு முன்னால் இல்லாததும் பொல்லாததுமாக அடித்துவிட்ட அவன்கார்டின் மேலாளர் நிசாங்க சேனாதிபதி அன்று சொன்னவை. நிசாங்க சேனாதிபதியினுடைய மிரட்டல்கள் பற்றி ஊடகங்கள் அனுரகுமார திசாநாயக்கவை சூழ்ந்து கொண்டு அப்போது கேள்வி கணைகளை சரமாரியாக தொடுத்தன. நீங்கள் நிசாங்க சேனாதிபதியின் சவாலை ஏற்று விவாதத்துக்கு செல்வீர்களா என்று கேட்கப்பட்டது. දේශපාලකයන්ට බොරුන් එක්ක විවාද නැහැ. දේශපාලකයට විවාදයක් තියෙනවා කාත් එක්ක. මහජනයාගේ දේපොළ හොරකම් කරන දොරටු විවෘත කළ දීපු පාලකයාත් එක්ක. நாம் மனப்பிறழ்வு உள்ளவர்களுடன், நாட்டின் வளங்களை சூறையாடிய கள்வர்களுடன் விவாதத்துக்கு போக மாட்டோம். அத்தோடு இவருடைய அவன்கார்ட் என்பது அரச நிறுவனம் அல்ல. எமது நாட்டின் திரைசேரிக்கு சேர வேண்டிய பெரும் தொகை பணம் இந்த மோசடி வியாபாரிக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த மோசடி வியாபாரியின் நிறுவனத்தை பற்றி விசாரணை செய்ய முனையும் போது கீர்த்திமிகு கடற்படை வீரர்களை, கீர்த்திமிகு சிஐடி அதிகாரிகளை, சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகளை கூண்டிலேற்ற பார்க்கிறார். பொருளாதார பலத்தையும் அரசியல்வாதிகளின் தயவுடன் கட்டி எழுப்பிய அடாவடித்தனங்களையும் வைத்துக்கொண்டு அரசு அதிகாரிகளையும் படை வீரர்களையும் கூண்டிலேற்ற முயன்றால் நாம் அதற்கு எதிராக இம்மாலான அனைத்தையும் செய்வோம். ஒரு மோசடி வியாபாரியின் பணத்திமிருக்கு இந்த நாடு இயங்க முடியாது. நிசாங்க சேனாதிபதிக்கு முடிந்ததை செய்ய சொல்லுங்கள். நாமும் எதற்கும் தயாராக இருக்கிறோம். இது அப்போது அனுரகுமார திசாநாயக்க சொன்ன பதில். அன்று அனுரவுக்கு சவால் விட்ட அவன்கார்ட் நிறுவனத்தினுடைய ஸ்தாபகரினுடைய இன்றைய நிலைமை என்ன? அனுரவின் நிலைமை என்ன? வெறும் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நிசாங்க சேனாதிபதிக்கு சவால் விட்ட அனுரகுமார திசாநாயக்க இன்று நாட்டின் ஜனாதிபதியாக 2 வருடங்கள் உருண்டோட போகின்றன. நிசாங்க சேனாதிபதி என்ன ஆனார்? எங்கே அவன்கார்ட்? ஒரு படத்தில் யாரையோ திட்டிவிட்டு என்னை சொன்னேன் என்று வடிவேலு சொல்லுவார். அதுபோல பரிதாபத்துக்குரிய ஒன்றாக மாறிவிட்டது அவன்கார்டின் நிலைமை. ஆம், உன்னை காணாமல் ஆக்குவேன், உன்னை அரசியலை விட்டு துரத்துவேன், உன்னை 0ல் கொண்டு போய் நிறுத்துவேன் என்றெல்லாம் அவருக்கே சொல்லி இருக்கிறார் போலத்தான் தெரிகிறது. இலங்கை கடல் எல்லையில் ஆபத்தான பகுதிகள் வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு ஆயுதங்களுடன் பாதுகாப்பு வழங்கி பெரும் தொகை டாலர் வருமானம் ஈட்டிய நிசாங்க சேனாதிபதியினுடைய அவன்கார்ட் இன்று இல்லை. ஆயுத களஞ்சியங்களை பேணுதல், ஆயுதங்களை ஏற்றி இறக்குதல், இதர போக்குவரத்து வசதிகள், நிர்வாக வசதிகளை செய்து கொடுத்தல் என்று ஆண்டுதோறும் பல மில்லியன் டாலர்களை ஈட்டிய கொழுப்பில்தான் அன்று நிசாங்க சேனாதிபதி அப்படியெல்லாம் சவால் விட்டிருக்க வேண்டும். ஒரு தேசத்தினுடைய பாதுகாப்பு கட்டமைப்பு செய்ய வேண்டிய பணியை அவருடைய தனியார் நிறுவனமான அவன்கார்ட் செய்தது. இதன் மூலம் பெற்ற வருமானத்தில் 80% நிசாங்க சேனாதிபதிக்கே சென்றது. மேலும் இலங்கை கடற்படைக்கு 782 மில்லியன் ரூபாய் பணம் வழங்கப்படாமல் நிலுவையில் இருந்தது. அனுர அரசு ஜெயித்து வந்ததும் அவன்கார்டை அப்படியே அப்புறப்படுத்திவிட்டு இப்படியான வெளிநாட்டு கப்பல்களின் பாதுகாப்பை கடற்படையிடம் ஒப்படைத்தது. இந்த தீர்மானத்துக்கு எதிராக நிசாங்க சேனாதிபதி நீதிமன்ற படியேறினார். ஆனால் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அவர்களது மனுக்களை எல்லாம் அப்படியே தள்ளுபடி செய்துவிட்டது. இப்போது இலங்கை அரசு மாதத்துக்கு சராசரியாக $3 லட்சம் அளவில் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கிறது.
2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் 2026ஆம் ஆண்டு ஜூலை 27 வரை இலங்கை அரசு அடைந்த லாபம் மட்டும் 719 மில்லியன் ரூபாய்கள். நிசாங்க சேனாதிபதியின் கீழ் எல்லாம் இருந்தபோது வெறும் 10% வருமானமே அரசாங்கத்தை அடைந்தது. வருமானத்தை விடுங்கள், ஒரு தனியார் நிறுவனத்திடம் ஆயுத களஞ்சியங்கள் இருப்பது என்பது ஒரு நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு இவ்வளவு அச்சுறுத்தலான ஒன்றாக இருந்திருக்க வேண்டும். இப்போது அரசின் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட்டதால் தேசிய பாதுகாப்பு உச்சம் பெற்றிருக்கிறது. சர்வதேச கப்பல் நிறுவனங்களினுடைய நம்பிக்கையையும் வென்றிருக்கிறது தேசம். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாகவும் கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராகவும் இருந்தபோது ஆரம்பமான நிசாங்க சேனாதிபதியினுடைய பயணம் 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ச தோல்வி அடைந்த போது சற்று தளர்ச்சியுற்றது. சர்வதேச கப்பல்களுக்கான கடற்பாதுகாப்பு கடற்படையிடம் சென்றது. ஆனால் அது நீடிக்கவில்லை. மீண்டும் நிசாங்க சேனாதிபதியே வென்றார். ஜனாதிபதி சிறிசேன தேர்தலில் வென்ற மறுதினம் நிசாங்க சேனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியின் வஜ்ர அபேவர்தனவுடன் வருகை தந்து மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து டீல் பேசியதாக ஒரு முறை அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருந்தார். සිරිසෙන ජනාධිපතිවරයා ජනවාරි මාසේ 8 වෙනිදා ජයග්‍රහණය කළා. ජනවාරි මාසේ 9 වෙනිදා මේ කුප්‍රකට ව්‍යාපාරික හම්බ වෙනවා. චෞරු ව්‍යාපාරික වජිර අබේවර්ධනත් එක්ක. இன்று அப்படி டீல் செய்ய யாரும் இல்லை, டீலும் இல்லை. கொள்ளுப்பிட்டியில் வேண்டுமென்றால் டீல் பிளேஸ் என்ற ஒரு தெரு மட்டும்தான் அனாதையாக இருக்கிறது. நிசாங்க சேனாதிபதி மோட்டார் சைக்கிள் விற்பனை செய்யும் வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் அண்மையில் வைரலாகி இருந்தது. ஆம், மிரட்டல் விடுத்து கெத்து காட்டிய சேனாதிபதி மறைந்து போனார். அரசியல்வாதிகளினுடைய அதிகார அணைப்புக்குள் இருந்தவாறு கோடிக்கணக்கில் சம்பாதித்து கடைசியில் பெரும் சைபராகி போன நிசங்க சேனாதிபதி போன்ற நபர்கள் இருப்பது போல அரசியல்வாதிகளினுடைய இட்டுப்பிடிகளாக ஏவலாளிகளாக இருந்து கணக்கு காட்ட முடியாமல் செல்வம் சேர்த்து இன்று விழி பிதுங்கி நிற்பவர்களும் இருக்கிறார்கள். இதற்கு முன்னாள் அமைச்சர் மர்வின் சில்வாவை விட சிறந்த ஒரு உதாரணம் வேறு எதுவும் இருக்க முடியாது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவை மேற்கோள் காட்டி தினவின பத்திரிகை மர்வின் சில்வாவினுடைய சொத்து விவரங்களை அண்மையில் வெளியிட்டிருந்தது. கொழும்பு 7 குருந்துவத்தையில் காணி, ஏகப்பட்ட வாகனங்கள், எல்லாம் சொகுசு வாகனங்கள், பலதரப்பட்ட வங்கி கணக்குகள் என்று அவர் பின்னி பெடலெடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இது மர்வின் பிறந்தது முதல் இதுவரையான பொற்குவியல்கள் அல்ல. 2 வருட காலத்தில் அவர் ஈட்டியவை மட்டுமே இது. அதுவும் 2010 மார்ச் 31 முதல் 2012 மார்ச் 31 வரையான காலத்தில் மட்டும் 600 மில்லியன் ரூபாய்களுக்கு மேல் கணக்கு காட்ட முடியாத அசையும் அசையா சொத்துக்களாக வாங்கி குவித்திருக்கிறார். கொள்ளுப்பிட்டி தனியார் வங்கியொன்றில் மட்டும் 10 வங்கி கணக்குகளில் மொத்தம் 1823 லட்சம் ரூபாய்கள் இருக்கின்றன. 1823 லட்சம் ரூபாய்கள், அதாவது 18 கோடிக்கும் அதிகம். ஒரு வங்கி கணக்கில் 6 கோடி, இன்னும் ஒரு வங்கி கணக்கில் 3 கோடியே 66 லட்சம், இன்னும் ஒன்றில் 1 லட்சம் குறைவாக 3 கோடியே 65 லட்சம் என்று நீண்டு கொண்டே செல்கிறது அந்த பட்டியல். ஒன்றல்ல இரண்டல்ல, மனிதர் இந்த நாட்டில் இருந்த தனியார் வங்கிகள் எதையுமே விட்டு வைக்கவில்லை. வங்கி விவரங்களையும் தொகைகளையும் சொல்லப்போனால் இது விளம்பர இடைவேளை மாதிரி ஆகிவிடும். சுருக்கமாக சொன்னால் இரத்த வங்கியை தவிர மற்ற அனைத்து வங்கிகளிலும் அக்கவுண்ட் இருக்கிறது அவருக்கு. ஒன் மேன் ஷோ அக்கவுண்ட்டும் உண்டு, அதுபோல ஜாயிண்ட் அக்கவுண்ட்டும் உண்டு. ஒரு தனியார் வங்கியில் மனைவியுடன் ஜாயிண்ட் அக்கவுண்ட், மற்றதில் மர்வினும் மகனும், இன்னும் ஒன்றில் மர்வினின் மகளும். எப்படி கதை! ஜெயசூரியவும் கல்விதாரணவும், ஜெயசூரியவும் அரவிந்தவும், ஜெயசூரியவும் குருசிங்கவும் என்று வெற்றிகரமான இணைப்பாட்டங்களால் அணியை தூக்கி நிறுத்துவது மாதிரி மர்வின் வீட்டில் உள்ள ஒவ்வொருவருடனும் செம்மையான ஒரு ஆட்டத்தை ஆடியிருக்கிறார். இது தவிர மனைவி மக்களின் தனிப்பட்ட அக்கவுண்டுகளும் உண்டு. ஆகஸ்ட் 20ஆம் தேதி வங்கி முகாமையாளர்கள் எல்லாம் கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்களாம். அவர்கள் எல்லாம் மர்வினின் விசித்திர வங்கி யாத்திரைகளை பற்றி சொல்ல போகிறார்கள். வங்கி அக்கவுண்டுகள் தவிர கொழும்பு 7 குருந்துவத்தையில் 71 மில்லியனுக்கு காணி, ராஜகிரிய நாவலவில் 39 மில்லியனுக்கு காணி, கடவத்தையில் 13 பில்லியனுக்கு காணி என்று பெருமதி மிகு நிலமெல்லாம் மர்வினின் கால் தடங்கள். இதெல்லாம் மர்வின் அன்று கொள்வனவு செய்த காணிகளினுடைய பெருமதிகள். அதாவது 16 வருடங்களுக்கு முன்பைய தொகை இப்போது கண்டிப்பாக பல மடங்கு அதிகமாக இருக்கும். வங்கி கணக்கு விபரம் பற்றி பார்த்தோம், காணியை சுற்றி வந்தோம். அடுத்தது என்ன? வாகனங்கள். சரி, போனால் போகட்டும் போடா என்று 7 வாகனங்களை வேறு வாங்கி குவித்திருக்கிறார். 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு போஷ் வாகனத்தை வாங்கியிருக்கிறார். போஷ் என்றதும் நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது? கரையான் அரைத்து விட்டது என்று முன்னாள் கொழும்பு மாநகர மேயர் ரோசி சேனாயநாயக்க சொன்ன போஷ் காரை அத்தனை இலகுவில் மறக்க முடியுமா?
ஏப்ரலில் கார் வாங்கியவர் ஜூலையில் மகனுக்கு 28 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட்ஸ் காரை வாங்கி தானம் செய்திருக்கிறார். இன்னும் 3 மாதம் கழித்து தனக்கு 32 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு பென்ஸ் காரை வாங்கியிருக்கிறார். அது ஏன் சரியாக 3 மாத இடைவெளிகளில் இப்படி கார்களை வாங்கியிருக்கிறார் என்றுதான் புரியவில்லை. ஏதாவது வேண்டுதலா நேர்ச்சையா என்று தேடி பார்க்க வேண்டும். இந்த வாகனங்களோடு 9 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஜீப் ஒன்றும் 2 லாரிகளும் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றன. இத்தனை வாகனங்களையும் சொத்துக்களையும் வாங்கி குவித்த போது, இப்படியெல்லாம் வங்கி கணக்குகளில் பணத்தை போட்ட போது, யாராவது 4 எழுத்து படித்தவர்கள் யாரும் மேர்வினுக்கு இதெல்லாம் உங்களுடைய சொந்த பெயரில் வைத்துக் கொள்ள வேண்டாம், பினாமி பெயருக்கு மாற்றுங்கள் என்று உபதேசம் செய்யாததுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த உலகம் அழியும் வரை யாராவது ஒரு ராஜபக்ச இலங்கையை ஆண்டு கொண்டிருப்பார், நான் தொழில் அமைச்சராக இருப்பேன் என்று மேர்வின் ஒருவேளை நம்பியிருக்கக்கூடும். இல்லாவிட்டால் இப்படி சொதப்பி இருக்க மாட்டார். ஒரு காலத்தில் பெரும் அடாவடி அரசியல்வாதியாக கோலோச்சியவர் மேர்வின் ரூபவாகினிக்குள் புகுந்து கலாட்டா செய்திருக்கிறார். ஒரு சமுர்தி ஊழியரை கட்டி வைத்து தண்டனை கொடுத்திருக்கிறார். சிரச ஊடகத்தின் மைக்குகளை தூக்கி எறிந்து கத்தி இருக்கிறார். அவருக்கு அன்று அவருடைய காட்டுத்தனமான அரசியலை கொண்டு செல்ல யாரும் தடையாக இருக்கவில்லை. அவர் மஹிந்த ராஜபக்சவை கண்டால் கடவுளை கண்ட நல்லடியான் போல 4ஆக மடிந்து வணங்கி உட்கார்ந்து கொள்வார். அந்த அளவுக்கு ராஜபக்ச குடும்பத்தின் மீது அவருக்கு பக்தி இருந்தது. மேர்வினை எதற்கெடுத்தாலும் ஒரு சண்டியராக அவிழ்த்து விட்டது அப்போதைய அரசாங்கம். மேர்வின் 2 வருடத்தில் இத்தனை கோடிகள் பொருளீட்டினார் என்ற விடயம் யாருக்குமே ஆச்சரியமாக இருக்க போவதில்லை. காரணம், அன்று மேர்வின் செய்த சேவகம் அப்படி இருந்தது. 1970-77 காலத்தில் கூட்டுறவு சங்கம் ஒன்றில் வேலை செய்ததாகவும், அப்போது அவர் கருவாடு திருட போக அந்த விவகாரம் பத்திரிகைகளிலும் பிரசுரமாகி இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார் கொலம்போ டெலிகிராஃப் பிரதம ஆசிரியர் உவிந்து குருகுலசூரிய. பாருங்கள், நிசங்க சேனாதிபதியின் கதையையும் மேர்வின் சில்வாவின் கதையையும், நிசங்க சேனாதிபதிக்கு தேவையான அத்தனை சலுகைகளையும் வரப்பிரசாதங்களையும் வழங்கி நாட்டின் இறையாண்மையையும் தேசிய பாதுகாப்பையும் கேலி கூத்தாக்கி இருக்கிறார்கள். சேனாதிபதி கோடிக்கணக்கான டாலர்களில் பணம் சம்பாதித்து அரசியல்வாதிகளுக்கு சந்தோஷம் கொடுத்திருக்க வேண்டும். அந்த அரசியல்வாதிகளினுடைய அனுசரணை எப்போதும் இருக்கும் என்றும், தான் எப்போதும் நிரந்தரமாக இருப்பேன் என்றும் நம்பிக்கை கொண்டு கர்வம் பீரிட வாழ்ந்திருக்கிறார். மேர்வினோ கருவாடு களவு செய்யும் அளவுக்கு வாழ்க்கையில் விளிம்பு நிலையில் இருந்திருக்கிறார். நிசங்க சேனாதிபதியின் மூலதனம் பணம் போல மேர்வினின் மூலதனம் வன்முறை. மேர்வினின் வன்முறையும் அடாவடியும் அவருக்கு அரசியலில் ஒரு முகவரியை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அவர் ராஜபக்ச யுகத்தில் 7 தலைமுறைக்கும் தேவையானதை சம்பாதித்துக் கொண்டார். இத்தோடு முடியட்டும் 2 சேனாதிபதிகளின் கதையும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.